இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நல்ல நல்ல படங்களை செலக்ட் பண்ணி தேசிய விருது கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் 2022ஆம் ஆண்டுக்கான தேசிய விருது இப்ப கொடுத்தாங்க. அதுல குறிப்பிடும்படியா சொல்ல போனா நம்ம தமிழ் சினிமால திருச்சிற்றம்பலம் படம் 2 தேசிய விருது வாங்கியிருக்குங்க. சோபன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்ட். நம்ப முடியல. நிறைய படங்கள் அவார்டு வாங்கியும் நீங்க ஏன் திருச்சிற்றம்பலம் படத்தை பத்தி பேசுறேன்னு கேட்கலாம். கண்டிப்பா அதுக்கான காரணம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு மித்ரன் ஆர் ஜவஹர் டைரக்ஷன்ல தனுஷ், நித்யா மேனன், பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ், பிரியா பவானி சங்கர், ராஷி கண்ணா இந்த மாதிரி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தான் திருச்சிற்றம்பலம். இந்த படத்துல 2 தேசிய அவார்டு கொடுத்திருப்பாங்க இந்த படத்துக்காக. ஒண்ணு நடிகை நித்யா மேனனுக்கும், 2வது டான்ஸ் மாஸ்டர் ஜானி அவர்களுக்கும் அவார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துல நித்யா மேனனுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஏன் இந்த படத்தோட மையக்கருவே அவங்க தான். அது எப்படி? நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். இந்த படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல தனுஷும் நித்யா மேனனும் பக்கத்து வீடு, சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா தனுஷ் வந்து நித்யா மேனன் மேல எந்த ஒரு இருப்பு இல்லாம வேற நிறைய பொண்ணு லவ் பண்ணுவாரு. எந்த லவ் ஓகே ஆகாது. ஒரு கட்டத்துக்கு மேல தனுஷுக்கு தெரிய வரும், நித்யா மேனன் நம்மள ரொம்ப வருஷமா லவ் பண்றாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்காம போயிட்டுன்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் நித்யா மேனன் கிட்ட போயிட்டு லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஆனா நித்யா மேனனுக்கு அந்த இடத்துல ஈகோ இடம் கொடுக்காது. அந்த இடத்துல நித்யா மேனன் இல்ல யாரா இருந்தாலும் உடனே ஈகோ இடம் கொடுக்காது. ஆனா போக போக தனுஷோடைய மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்க லவ் ஏத்துப்பாங்க நித்யா மேனன். ஒண்ணுமே பண்ண வேணாம், இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன். நித்யா மேனன் நினைச்சிருந்தா தனுஷை கடைசி வரைக்கும் கெட்டே சேர்த்தாம வேற ஒரு பையனை திருமணம் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அப்படிலாம் பண்ணாம அவங்களுடைய கேரக்டர் பாருங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்ற இந்த திருச்சிற்றம்பலம் படத்துல கடைசியில தனுஷை ஏத்துப்பாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நித்யா மேனன் நடிப்பை சொல்ல தேவையில்ல, அவங்க எல்லா படத்துலயும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னிருப்பாங்க. இந்த திருச்சிற்றம்பலம் படத்துலயும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஆகா இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மேகம் கருக்கான பெண்ணே பெண்ணே அந்த பாட்டுல வர டான்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அதை வச்சு ரீல்ஸே பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டை கொரியோகிராஃபி பண்ணது யாரும் இல்லை, டான்ஸ் மாஸ்டர் ஜானி அவர்கள் தான். அவருக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று நித்யா மேனன், இன்னொன்று டான்ஸ் மாஸ்டர் ஜானி அவர்கள். கண்டிப்பா இந்த படம் 2 தேசிய விருதுகளுக்கு தகுதியான படம் தான். இந்த படம் பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நல்ல ஒரு பொழுதுபோக்கு, நல்ல ஒரு கான்செப்ட் உள்ள படம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு படம் பார்த்தவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள், சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.